ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎன் டிரைவிங். இன்றைக்கி நம்ம வந்து 5th டேக்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த 5வது நாளில் இவர் எப்படி ஓட்டுறாருன்றதை நீங்கள் பாருங்கள். என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே, அதாவது திருப்தியாக ஓட்டுறாரு, நல்லா இருக்குது. ஆனால் ஒரு பதட்டம் இருக்குது இவர்கிட்ட. அந்த ஒரு பதட்டம் வந்து இவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்படி அந்த பதட்டத்தை குறைக்கணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் புரியும், உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் எப்படி அந்த பதட்டத்தை குறைச்சி எப்படி நம்ம டிரைவிங் நல்லா பண்ணணுன்றதை உங்களுக்கும் ஓரளவுக்கு புரியும். கண்டினியூ வீடியோ பார்த்துட்டு வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிரர் தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஓகேவா? சரி, இன்னையோட 5வது நாள் இல்லையா? ஓகே, நீங்களே இப்போ எல்லாமே ஓட்டுங்க, எல்லாமே ஆப்ரேட் பண்ணுங்க. இதில் ஏதாவது குறையா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொறுமையாக செய்யுங்க. கியர் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியணும், அதை பார்த்து கவனித்து போடுங்க. இப்போ மிரர் பார்த்துட்டிங்களா? ஓகே, ரைட். இப்போ கியரில் கவனம் வச்சு கியரை போடுங்க. ஃபஸ்ட்டு கியர் தான் அப்படின்றத கன்ஃபார்மாக தெரியணும். ரெண்டாவது ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது, அங்கே பாருங்கள், அதை கவனிச்சுட்டு ரைட். இப்போ பொறுமையாக நிதானமாக எடுங்க. கொஞ்சம் பரபரப்பாக இருக்கீங்க, ரிலாக்ஸாக செய்யுங்க. ரிலாக்ஸாக செய்யுங்க. ரைட் கூட அதிகமாக இல்லாமல் நிதானமாக போகும். போதும் போதும் போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் என் பக்கம் நீங்கள் நேராக எடுத்தீங்கன்னா 4th விழுந்துடும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நம்ம ஸ்பீட் அதிகமாக இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்பீடில் போகும். ஸ்டீரிங் நெளியாமல் நிதானமாக போகலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிலாக்ஸாக ஆப்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு நல்லா வரும் டிரைவிங். கொஞ்சம் லைட்டாக, ஏன்னா டவுன் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வேகம் இருக்கட்டும். லைட்டாக வச்சு, அதிகமாக இல்லாமல் லைட்டாக. ஸ்டேரிங் நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த வேகம் கண்ட்ரோல் நல்லா இருக்கு. வேகம் கண்ட்ரோல் வந்து இஷ்டத்துக்கு இல்லாமல் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இந்த வேகத்தில் போனால் சரியாக இருக்கும் அப்படின்றத செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது சரியாக இருக்குது. ஏன்னா அந்த வேகம் கண்ட்ரோல் வந்தால் மட்டும்தான் ஸ்டேரிங்கும் உங்களுக்கு அடங்கும். என் வேகம் கண்ட்ரோல் இல்லாமல், அதாவது விட்டு 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 அழுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஸ்டேரிங் எந்த இடத்துல எவ்வளோ திருப்பணுன்றது புரியாமல் போயிடும். ஓகே, அங்கே வேகத்தடை வரும். நீங்கள் முடிஞ்சால் இங்கேயே வேகத்தை குறைச்சிட்டு கிளச்சை அழுத்திக்கங்க. அங்கே நமக்கு எவ்வளோ பிரேக் தேவைப்படும், நமக்கு பின்னாடி யாராவது வராங்களா அதை கவனிச்சிக்கங்க. கிளச்சை அழுத்திடுங்க. ஒதுங்காதீங்க, அதிகமாக ஒதுங்கிடாதீங்க, அப்போ தான் அவன் இடம் கொடுப்பான். ஓகே, இப்போ நமக்கு பிரேக் லைட்டாக கொஞ்சம் அழுத்துங்க, அவ்வளோதான். விட்டுட்டு செகண்ட் கியருக்கு குறைச்சிடுங்க. செகண்ட் தானா பொறுத்தது. அந்த நியூட்ரலும் அந்த தள்ளி போடுறத கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. நம்ம தோராயமாக அப்படி வேகமாக எடுத்துட்டோம்னா புரியாது. ஓகே, நெக்ஸ்ட். கொஞ்சம் ஸ்லோவாக தேர்ட்லேயே போகலாம். இப்போ லைட்டாக வேகத்தை குறைச்சிருங்க. இப்போ கிளச்சை முழுசாக அழுத்திட்டு வண்டியை ஓரமாக மெதுவாக நிப்பாட்டிக்கணும். அப்படியே இந்த நிழலில் மெதுவாக. அதேமாரி மிரரை பார்த்துட்டு பிரேக் அழுத்திட்டே வராதிங்க, ஓரம் வந்துடுங்க, ஸ்டடி பண்ணுங்க, அப்புறமா பிரேக் அப்ளை பண்ணுங்க. இப்போ அழுத்து மெதுவாக
ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது பிரேக்கில். அதாவது ஒரே வேகமாக அழுத்தக்கூடாது. லைட்டாக நம்ம டூ வீலரில் எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது. என்ன ஒன்று, இதில் 4 வீலுக்கும் ஒரே பிரேக்குன்றதுனால கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக அழுத்தணும். நம்ம டூ வீலரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தனித்தனியாக இருக்கும். நமக்கு எது எவ்வளோ தேவைன்றதை நம்ம செலக்ட் பண்ணி அழுத்துவோம். ஆனால் இதில் நம்ம 4 வீலுக்கும் ஒன்றா அழுத்துறதுனால கொஞ்சம் நிதானமாக அழுத்தணும். ஓகே, இப்போ நீங்கள் செஞ்சது ஓகே, எல்லாமே கிளியராக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ட போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா. இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கவனமாகவும் நிதானமாகவும் ஆப்ரேட் பண்ணுங்கள். நமக்கு கீர் முக்கியம் இல்லை, போகிற வேகமும் எந்தெந்த இடத்துல எப்படி லெஃப்ட் ரைட் ஒதுங்குறோன்றதுல அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. ஓகே, ஓகே, நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. ஆக்சிலேட்டர் தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்காதீங்க. ஓகே, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கியருக்கு அவ்வளோ தூரம் தேவை. ஓகே, தேர்ட். இப்போ நம்ம தேர்டில் ஒரே ஸ்பீடாக போகிற மாதிரி முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கிட்ட வண்டிங்க போதில்ல, அப்போ வேகம் அழுத்தாதீங்க. கொஞ்சம் அவங்கள விட்டுட்டு தூரமாக போக விட்டுட்டு அப்புறமா லேசாக கூட இப்போ கூட அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு ரோடும் உங்களால் பார்க்க முடியும். அவங்க கிட்ட போகாமல் இருக்கிறது உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். ரைட் போகாதீங்க. இப்போ வேகத்தை முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக இங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். எப்படியா அங்கே போய் எல்லாரும் பிரேக் அடிப்பாங்க, நம்ம இங்கேருந்தே ஸ்லோவாக போகலாம். லைட்டாக கொடுங்க ஆக்சிலேட்டர், சும்மா லைட்டாக அப்படியே போகும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு லைட்டாக பிரேக் கிளச்சு அழுத்திட்டு பிரேக்கை லைட்டாக அழுத்துங்க. அவ்வளோதான், பிரேக்கை விட்டுருங்க. செகண்ட் கியருக்கு குறைச்சிடுங்க. எப்போவுமே வண்டியோட வேகத்தை கொஞ்சம் குறைக்கிறீங்கன்னா லைட்டாக அப்படி லெஃப்ட் வந்துடுங்க. ஓவராக ரைட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். கீர் முக்கியம் இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, போகிற இடமோ ஸ்டேரிங் தான் முக்கியம். நமக்கு கீர் எப்போ வேணுமோ அப்போ போட்டுக்கலாம். ஆனால் அந்த இடம் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனித்து அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுல அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. முடிஞ்சால் இன்னும் ஸ்லோவாக, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாமே, இன்னும் கொஞ்சம் நிதானமாகவே செய்யும். பின்னாடி கவனிச்சிங்க, பின்னாடி பஸ் வருது, அவனை விட்டுடலாம். நம்ம வெறும் ஸ்லோ பண்ணி கிளச் அழுத்திங்க, அவனே போயிடுவான். நம்ம நேராக இருந்தாலே போதும், இந்த பக்கம் அந்த பக்கம் வளைக்காம ஸ்டெடியாக இருந்தால் போதும். இப்போ பிரேக் லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க, கொஞ்சமாக அவ்வளோதான். பிரேக்கை விட்டுருங்க. கீரை செகண்டுக்கு குறைச்சிட்டு பாதி கிளச் எடுங்க, முழுசாக எடுக்காதீங்க. ஏன்னா இன்னொரு வேகத்தடை இருக்கு, தெரியுதா? அதை கவனிச்சே எடுக்கணும் எப்பவுமே. இப்போ பாதி எடுங்க, அவன் எப்படியும் அங்கே நிப்பாட்ட போகிறான். அதனால் நம்ம இங்கேருந்தே ஸ்லோவாகவே போகலாம். ஆக்சிலேட்டரே கொடுக்காதீங்க. வண்டி போகிற டைரக்ஷன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த பக்கம் சாயுது பாருங்க. ஓகே, இப்போ கிளச்சை முழுசாக எடுத்துருங்க. அப்படி எடுத்துட்டு ரொம்ப ஓரம் போகிறீங்க, அதையும் கொஞ்சம் பாருங்க. அதாவது ஷார்ட்டாக பார்க்குறத விட்டு அந்த பஸ் போகுதுல்ல, அந்த லாங் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நம்ம வண்டி எந்த பக்கம் போகுதுன்றத உங்களால் கரெக்டாக தீர்மானிச்சிட முடியும். இப்படி தான் ஆக்சிலேட்டர் கொடுக்காது.
ஜஸ்ட் நீங்கள் கிளச்சை முழுசாக விட்டுட்டு அது போகிற போக்கிலேயே போங்க. நம்ம கொஞ்சம் நிதானமாகவே போகலாம் இந்த இடம். அப்போ தான் கவனித்து ஓட்ட முடியும். இன்னும் கொஞ்சம் ரைட்டு, அங்கே எதுவுமே வேண்டாம், அப்படியே போகலாம். நீங்கள் பிரேக் கூட அழுத்த தேவையில்லை, ஃபோக்கஸ் மட்டும் கொஞ்சம் லாங்காக வை. இப்போ ஆக்சிலேட்டர் முதல்ல வேகத்தை கூட்டணும். கீர்லேயே இருக்குது கவனம்லாம். வேகம் நல்லா வந்த பிறகு இப்போ கீரை மாறும். ரைட். ஹாரன் இன்னும் கூட ஸ்லோவாக போகும். ஏன்னா மாடு கண்டிப்பாக மிரளும். அதனால் வந்து நம்ம அந்த மாடை கிராஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வேகம் கொடுக்காம நிதானமாக அப்படி ரைட்லேயே போகும். எதிர்க்க வரவன் நம்மளுக்கு தெரியும், ஆனால் இந்த லெஃப்டில் போகிறவங்களுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரைட்டில் சுகராக போட்டேன். சரி, ஓகே. கொஞ்சம் லெஃப்ட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோ பண்ணி கிளச்சை நல்லா அழுத்திடுங்க. அழுத்திட்டு லெஃப்டில் மிரரை கவனிச்சுட்டு மெதுவாக லெஃப்ட் வாங்க. கிளச் கொஞ்சம் கூட எடுக்காதீங்க. நான் போயிட்டு இப்போ வா. ஓரம் ரைட்டும் போயிடக்கூடாது, நல்லா ஓரம் வந்துடுங்க. பிரேக் போதும், ரொம்ப அதிகம்தான் இது பிரேக். நல்லா தூரமாக கவனிங்க, கிளச் எடுக்காதீங்க. வண்டியை வந்து ஹை கியரில் கொஞ்சம் ரைட் எடுத்து ஸ்ட்ரைட் ரெடி வந்து மெதுவாக பண்ணுங்க. இப்போ பிரேக் ஸ்டாப். நல்லா இருக்கு. குறைகள் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வேகம்தான், நீங்கள் செய்கிற ஆப்ரேட்டிங்கோட வேகம்தான் நான் சொல்லுவேன். இது எல்லாம் ஓகே. கொஞ்சம் யோசித்து நிதானமாக நீங்கள் டைம் எடுத்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். டைம் நீங்கள் எதில் எடுக்கணும்னா, நீங்கள் முன்னாடி கவனிக்கிறீங்கள, அந்த கவனிப்பில் டிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் டைம் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு முன்னாடி போகிற வண்டி கிட்ட வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்வான்னு தெரியாமல் நீங்கள் பதட்டமாக ஓட்டுறதை விட அவனை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்றதை கவனித்து நீங்கள் ஓட்டுறது இன்னும் நல்ல டிரைவிங்காக இருக்கும். அவனை தூரமாக வைங்க, கிட்ட வச்சுக்காதீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவனை கிட்ட நெருங்க விடாமல் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணணும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதான் உங்களுக்கு ஐடியாவும் நல்லா வரும். அவன் என்ன செய்கிறான்றதை உங்களால் கெஸ் பண்ண முடியும். இப்போது நீங்கள் ரொம்ப கிட்ட போகிறீங்கன்னு வச்சுங்க, அவன் யாராவது வராங்க இல்லை நாய் வருதுன்னு திடீர்னு பிரேக் அடித்தா அந்த பதட்டம் உங்களுக்கும் வரும், உங்களுக்கு பின்னாடி வரவனுக்கும் வரும். அது அப்படியே கண்டினியூ ஆகும். அது கண்டினியூ ஆகக்கூடாதுன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தேவை. ரைட், மீதி நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும், மீதி நம்ம நாளைக்கு பார்ப்போம். பாய்.